நமக்கு மறைப்பது சொல்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கும்போது ஜெயிச்சுட்டு அங்கே நடக்கிறது உடம்புல. நீங்களா பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க உடம்புல தான் தியானம் கவர்மெண்ட் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டு அதுக்கு ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக நான் ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 விதமான சவுண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஒன்றும் நல்ல ஒரு டாப் ஸ்கேல் அதில் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஒரு பேஸாக ஒன்று. இந்த நான் ஏன்னா இந்த சவுண்ட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த முறை வாசிக்கிறதுக்கும் பண்ணிக்க நல்லா இருக்கு. அடுத்த முறை கண்டிப்பாக அது நல்ல ஒரு வகுப்பாக நல்லா பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். கண்டிப்பாக அடுத்த இதில் நம்ம பண்ணலாம். இந்த தியானம் தவறதுக்கு முக்கியமானது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் வேணும்னாக்கா உங்கள் உடம்பு சும்மா ஏதாவது அள்ளி சாப்பிட்டுணும்னா ஆரோக்கியம் வரவே வராது. நிறைய சாப்பிட்டாலும் வராது, ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும் வராது. இது என்ன வேணும் என்ன பண்ணணும் அது பண்ணாமல் இருக்கணும். சாப்பிடும்போது தியானமாக சாப்பிடணும். இப்போ அதை சாப்பிட்டீங்க தியானமாக சாப்பிட்டு வந்தீங்க கண்டிப்பாக சாப்பிட்டுருக்கீங்க. சிப்ஸ் கொடுத்தா எப்படிதான் தியானம் பண்ணி சாப்பிடுறது கொடுக்கும்போது அது பார்த்துட்டு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். தியானமா முதல்ல சாப்பிட்றது ஆரம்பிக்கும். அதை ஒரு 3 மணிக்கு கொஞ்சம் நம்ம எல்லாருமே சப்தம் இல்லாமல் வாயை திறக்காமல் வாய்க்குள்ளேயே இப்போ தண்ணி குடிச்சிட்டு அது மாதிரி நம்ம சாப்பிட்டு பழகணும். முதல் தியானத்தில் நம்ம காலடி எடுத்துக்கிறோம். தவம் அந்த உணவை 10 நிமிஷம் தூக்கி போட்டு போகாமல் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்ற பயிற்சி. ஒரு கப்பை ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? பப்பாளி என்ன கலர் இருக்கு? எல்லோ கலர் இருக்கு. இப்போ தயிர் சாதம் சாப்பிட்டீங்க, அதில் மாதுளையுடைய போட்டுருக்கீங்க, மாதுளை முத்துக்கள் போட்டுருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கும். ஆனால் எத்தனை முத்துக்கள் வந்திருக்குன்னு தெரியாது. ஸ்பூனோட நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஆமாம், இது பல சுவையாக கலந்து சாப்பிட்ற ஒரு சுவை, நல்ல சுவை. ஆனால் தனியாகவும் நமக்கு சுவைக்கு தெரியும். அப்போ ஒரு மாதுளை எடுத்து சாப்பிடணும். ஓகே, அடுத்தது ஒரு மாம்பழம் அப்படியே சாப்பிடணும், ருசிக்கணும். அது மாம்பழம் சாப்பிட்டா எவ்வளவு உள்ள அந்த சுரபிகள்லாம் எவ்வளவு எவ்வளவு சுரக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வச்சிருக்கணும். நீங்கள் ஆளுன்னா 5,000 ரத்தம் இருக்குது, 72,000 நீராடி நீரடி நரம்பு இருக்குது, இதையே சொல்லி காலத்தை எப்போ பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பார்த்தா அது சொல்லி எதுக்கு எடுத்தால் நம்ம உடம்பு வளர்ந்து இது பண்ணுற அப்படின்னு நான் அறிவாளின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். வேலைக்காக இன்பத்துக்கு இந்த அளவுகளுக்கு சமம். இல்லைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க. ஆமாம், பிரச்சனை வந்து வக்கீல்கிட்ட போங்க. சாப்பிட்றதுக்கு எங்கேயா போறீங்க? மூட்டு தானே இருக்கு. நீங்கள் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்களே. மாம்பழத்தை எடுத்து சாப்பிடணும். அது சுரந்து வரும். அமுத சுரப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்கு மேலே இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது சுரக்கும்போது சுரக்கும். ஆனால் இப்போ எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா அமுது சுரக்கிறதுக்கான இடம் ஓப்பன் ஆகிடும். நம்ம தான் சுரக்கிறதுக்கு எல்லாம் அள்ளி கொட்டிகிட்டே இருக்கோம். எப்படி அதனால ஒவ்வொரு பழங்களையும் பார்த்து சாப்பிட்ற விஷயம் நீங்கள் செஞ்சிடும். நூற்றுக்கு பதிலாக அதை செஞ்சிடுவோம். ஒவ்வொன்றை எடுத்து அழகாக ருசிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தியானம் கை கொடுத்துரும், கவனி கை கொடுத்துரும். அடுத்தது என்னென்ன நீங்கள் ஸ்டெப்பை நீங்கள் அடுத்த சாப்பிட்றதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதையுமே கொஞ்சம் தியானமாக செஞ்சுக்கிறீங்க. சாப்பாடு சாப்பிட்றது கண்டிப்பாக இப்படி சாப்பிட்டீங்கன்னா நான் தியானம் செய்கிறது நீங்கள் சொல்லிக்கலாம்.
இல்லைன்னா நம்ம நடவடிக்கையிலே தியானங்களே என்ன பண்றது? சும்மா நடவடிக்கை நான் தியானம் செய்யணும் ஏதாவது காமிக்க முடியல, முடிய காட்டி வச்சா மட்டும் தியானம் பண்றதுன்னு இருக்கணும். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்மளுடைய நடவடிக்கைகள் தான் இருக்கு. சாப்பிட்றத கொஞ்சம் இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு சாப்பிடலாம். இது தியானத்துக்கு தவறதுக்கு வேற ஏதாவது தியானத்துக்கு தவறதுக்கு உதவும்னு ஏதாவது பொருள் நீங்க சொல்ல முடியுமா? எனக்கு இந்த இப்படி வச்சு கட்டை வச்சிருப்பாங்க, சொம்பு இப்படி வச்சிருப்பாங்க. தண்டம் சுவாமி, தண்டம்னா சொம்புல தண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சாமியை ஒரு கமண்டல் எடுத்து முனிவர் அப்படியே போயிட்டு இருப்பாரு. அது மான் தோல். வேற ஏதாவது இடுப்புல புளித்தோல். புளித்தோல் இல்லைன்னா வேற இல்லையே. சைவம் வச்சுக்கோம், புளித்தோல் இருக்கு. சைவம் வச்சுக்கோ வெள்ளு இப்படி வச்சிருக்காங்க. சைவமா பேரை இப்படி வச்சிருக்க யாருக்கும் தெரியறது சாமி. அது ஒண்ணு தியானத்துக்கு தவத்துக்கும் உதவ பொருள். அவ்வளவுதானமா? அவ்வளவுதானு சமயம். ஜங்கல் என்னன்னா நம்ம நமக்கு நம்ம வீணா பண்ணதுதான் ஜங்கல் தானே. தியானம்னாக்க காட்டு கொடுப்பாரு, இருப்பாரு, கம்மண்டலம் வச்சிருப்பாரு, தண்ணியை தொலைச்சு விடுப்பாரு, பூனையா மாறிடுவாரு. மனம் 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 அதுதான். முத்திரையும் கூட மனசுக்கு அப்புறம் தான். அது ரெண்டும் சண்டை போட்டுக்கும். முத்திரைக்கும் மனசு எப்பவுமே சண்டை போடும். நல்லா சாப்பிட்டீங்கன்னா தியானம் தவறும் நல்லா வரும். அது மட்டும் உங்களுக்கு ஒரு விஷயம். அதுக்காக தூக்கம் வந்து சாப்பிடலாம். அப்போ உங்களுக்கு சாப்பிட இல்லை, நல்லா சாப்பிடல, ரசிச்சு சாப்பிடல, கலர் பார்த்து சாப்பிடல. ஒரு புடவை ஜாக்கெட்டு பேண்ட் ஷர்ட் வாங்க எத்தனை தடவை பார்க்குறீங்க. இவருக்கு இந்த கலர் போடும், அதை இவருக்கு போடும், ஒரே சட்டம் 100 பேர் லைன் நின்று போடுப்போம். அப்பவும் அது புது துணினா அவன் மடிச்சு வச்சிருப்பான். அது 100 பேர் போட்டுருப்பான். போட்டு பார்த்து 100ஆவது தடவையும் மடிச்சு வச்சிருப்பான் புது துணி. அதை வந்து கல்யாணமாக வாங்கிட்டு போவான். அதுக்கெல்லாம் அவ்வளோ நம்ம ஆழமாக பார்க்கறது இல்லையா? சாப்பிட்றது பார்க்கறது இல்லையா? ஒளி ஒளி நல்லா இருக்கு. ஒளி சத்தம் ஆமாம் கொடுத்தீங்க மந்திரத்துக்கு அப்புறம். அது வந்து சாப்பாடு நல்லா சாப்பிட்டீங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கும் உடல் ஒத்துழைக்கும். உடல் ஒத்துழைச்சதுன்னா தவம் செஞ்சுக்கலாம். சாப்பாடு மேலே 3 தடவை வைக்கிறதுங்க. வேற கேள்வி இதுல ஏதாவது சாப்பிடணும் சந்தேகம்? ஐயா, எனக்கு ஒரு ரொம்ப நாளா அந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை. டைம். சரி. The people say past is past, future is not come. Only time is the present. If it is present, morning, evening, midday, again there is different hours, different minute, different second. Now gadgets have gone to such an extent, they identify microsecond, nanoseconds and small particles of second, but human being we are not able to understand what is the shortest time. Now my question is, if time is so short, if time is so infinitely small, but time they say is what do you call eternal. It is eternal, not this thing. But my understanding is, if it is so, how it gets the entire data or information in the universe is getting passed on from 1 nanosecond to another nanosecond? Because we derive everything from the universe only. All knowledge, information, everything available, energy, life, cosmos, everything we derive from that. If that is so short time, how the universe or the human body or the world, it transmits
from every nanosecond to every other nanosecond. Is it possible? Is there anything I can't comprehend beyond mind? I think, nothing comes to my mind. I really don't know what will be there. இந்த சொன்னதை நம்ம மீண்டும் ஒரு தடவை காதில் கேட்டுட்டோம்னா நமக்கு 200 வருஷம் வாழ்க்கை இளமையோட பார்க்கலாம். 100 வருஷம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கீங்க. 100 வருஷம்னா ஒரு 30 வருஷம் வாழ்க்கீங்க. 100 வருஷம் 20 வருஷம் காணாமல் போயிடும். 30 வருஷம் தான் வாழ்வீங்க. வாழ்றதுக்கு கவலை வரும். சந்தோஷம்ல ஒரு செகண்ட் கூட தெரியாது. தீராத கவலையோட வாழ்றோம். அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இது கிடைக்குமா. இந்த டைமை மட்டும் நம்ம பாஸ் பண்ணி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் வந்து போட்டு எப்பவும் பண்ணணும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ எதுக்கு கவலைப்படணும்? எதுக்கு ஒரு பஞ்சாயத்து நம்ம இப்போவே புக் பண்ணி வைக்கணும்? எப்போ ஒரு பிரச்சனை வருது, இப்போவே வக்கீல புக் பண்ணி ஏன் வைக்கணும்? நீங்கள் டைமை வந்து நிறைய செலவு பண்ணிட்டு அது ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணுற செலவுகள் பாருங்க பயங்கர நிறைய செலவு பண்ணிருக்கு. அதிசயத்துக்கு செலவு பண்ணுறீங்க பாரு டைமை. ரொம்ப அதிசயம் ஏதாவது விளையாட்டு நடக்குமா, மேட்சிங் நடக்குமா, கொஞ்சம் ஆராய்க்கிறது வந்து பாரு இன்னும் காமிச்சிடுவாரா, இல்லை யாராவது காமிச்சிடுவாங்களா அப்படின்ட்டு நமக்கு வந்து இந்த நேரத்தோட பயணம் செய்யறதுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நானும் விட இன்னும் கொஞ்சம் ஏதாவது பேர் சொல்ல இன்னும் ஃபாஸ்ட்டாக லைட்டிங் ஸ்பீட் ஐயா சொன்ன லைட்டிங் ஸ்பீடில் நம்ம நிஜமாலுமே நம்மளுடைய திங்கிங் இன்னொரு கொண்டு வச்சிடணும். இப்போ பாருங்க சினிமாலாம் பார்த்தீங்கன்னா தன்னோட உயிரை கொண்டு இன்னொரு பக்கம் வச்சுக்கோங்க. அவர் கொல்லவே முடியாது. இன்னொரு பக்கம் கொண்டு கிழக்குல ஒரு வச்சுட்டு அவங்க சொல்ல தெரியாமல் அப்படி சொல்லியிருக்காரு. நமக்கு எப்பாவது மரணமோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நம்ம மனசை வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு கொண்டு வச்சுக்கோ கண்டிப்பாக வரணும். அது விஞ்ஞானம் மூலியமாகவே இனிமேல் நிரூபிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சாத்தியம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உயிர் ஆற்றலை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். கண்டிப்பாக அது விஞ்ஞான ரீதியாக ஆன்மீகவாதி செய்கிறாங்களோ இல்லையா நம்பிக்கையில் விஞ்ஞான ரீதியாக கண்டிப்பாக அது நடக்கும். ஆமாம், ஒரு 50 வருஷம் சடல் பண்ணி நம்ம உயிர் அப்படியே இருக்கு, உயிரோடு அப்படியே இருக்கு. 50 வருஷம் கழிச்சு அப்படியே தள்ளி பார்த்தா நீங்கள் அப்படியே இளமையோடு அப்படி வருது. அது கண்டிப்பாக நடந்தே தவிர இன்னைக்கு நான் இருந்துச்சு. எனக்கு ஆன்மீகவாதினால நம்பிக்கை இல்லை, விஞ்ஞானினால இந்த இயற்கை முன்னாடி இந்த ப்ராசஸ் சாத்தியம். இது இயற்கை தானே, இது இயற்கை தானே. 50 வருஷம் நான் இன்னும் அவங்க 50 வருஷம் இளமையா இருக்கிறேங்கிறது என் மைண்டை வந்து சரவண் பண்ணிக்கிறதுங்கிறது எப்படி இயற்கை தானே. அவங்க கேட்ட கேள்வி சரிட்டாரு. தியானங்கிறது ஒரு 10 நிமிஷம் இப்படி சொல்லிட்டு இப்படி உட்காந்துக்கிறீங்க, அமைதியா இருக்கீங்களா? வீட்டை கம்மி பண்ணிடுறீங்க இல்லையா? ரத்தோடத்தை அப்படியே ஃப்ளூட்டா போடுற மாதிரி பண்ணிக்கிறீங்க இல்லையா? எப்போ நடக்கக்கூடிய ஒரு கர்மா இப்போ நிறுத்தி இங்கே உட்காந்துறீங்களே. இப்போ நம்ம ரோட்டில் போய் இப்போ 10 நிமிஷமா டீ குடிக்க போயிருந்தோம்னா ஏதோ ஆயிரம் கீழே மலையிலேயாவது நினைஞ்சிருக்கும். நீங்கள் டீ குடிச்சோன்னா உங்களுக்கு காப்பாற்றப்பட்டதா இல்லையா? அப்போ நீங்கள் டைம் சேவ் பண்ணிட்டீங்களா இல்லையா? டைமை ஜெயிச்சிட்டீங்களா இல்லையா? உண்மை தானே, கண்டிப்பாக முடியும். அப்படின்னா அந்த தியானம் தவிர தேவையில்லை நமக்கு. நம்மள எவ்வளோ பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு அமெரிக்காவில் செத்து போறவங்க அவங்க உடம்ப சேர்த்து வைக்க சொல்றாங்க, பேங்க் மாதிரி. ஏன்பா அப்படி சேர்த்து வைக்கிற அப்படின்னு கேட்டா, சார் இன்றைக்கு செத்தவனை உழைக்க வைக்கக்கூடிய விஞ்ஞானம் இல்லை, ஆனால் நாளைக்கு ஒரு நாள் வரும், 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வரலாம். அப்படி வந்தா என்னை உயிர்ப்பிச்சு கொடுங்க
அப்படின்னு சேர்ந்து வைக்கிறாங்க. அது நிறைய மில்லியன் டாலர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க பணத்தை அப்படியே வச்சுருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு டெக்னாலஜி டெலிபோர்ட்டிங். நீங்க கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ தெரியாது. இப்போ டெலி கான்ஃபரன்சிங் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் இங்கே உட்காந்துருப்பேன், அவன் அமெரிக்காவில் உட்காந்துருப்பான், ரெண்டு பேரும் நேருக்கு நேராக டிவி மூலமாக பேசுவோம். ஸ்மார்ட் ஃபோனில் கூட இருக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் கால். இப்போ என்ன சொல்கிறான்னா டெலிபோர்ட்டிங்கில் நீ இங்கே உட்காந்துரு, உன்னுடைய உடம்ப அப்படியே தூக்கிட்டு போய் அமெரிக்காவில் போட்டுடுறேன். அப்படி அமெரிக்காவில் ஓடி ஆடி விளையாடு. அது எப்படி அப்படின்னா உன்னுடைய உடலை, உயிரை, மனதை சின்னதாக சுருக்கிடுறாங்க. ஒரு புள்ளி போல அதை சுருக்கி அப்படியே இன்டர்நெட் மூலமாக அங்கே அமைச்சிடுறாங்க. அங்கே மறுபடியும் அதை மாற்றி உருவம் மாற்றிடுறாங்க. மாடுலேஷன், டிமாடுலேஷன் இஸ் a phrase which is used in IT. அதே மாதிரி உங்களை ஒரு நேனோ பார்ட்டிக்கலாக மாற்றிட்டு அதை டெலிபோர்ட் பண்ணி அதை உங்களை பெருசாக பண்ணலாம். இதெல்லாம் இப்போ கேட்கறதுக்கு அதிசயமாக இருக்கும். நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கேட்பாங்க, எதுக்கு சார் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க, இங்கே ஒரு 20 வயசு பையன் இருக்கான்னு வச்சுக்கோ. நான் கேட்குறேன், தம்பி நீ எத்தனை வருஷம் வாழறதுக்கு ஆசை இருக்கு உனக்கு? அவன் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் சொல்லுவாங்க. 100 இயர்ஸ் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் சொல்லுவாங்க. கல்யாணம் பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வயசு 30. அவனை கேட்கிறேன், எத்தனை வயசு வரைக்கும் வாழ ஆசை உனக்கு? எவ்வளவு சீக்கிரமா அன்னைக்கே மட்டும் போட்ட சைஸ். உடனே கேட்டா எங்க அப்பா அம்மாவுக்கு புத்தி இல்லை. அவன் பையன் கூட சொல்லலாம், எங்க அப்பா அம்மா அவன் சொல்லலாம், அவன் சொல்றது இல்லை. சரி ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். நீங்க கேட்டீங்க சொல்லாச்சு. அது இப்போ நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இளமையா இருக்கிறவன் வயசு கூட கேட்கறது இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு 90 வயசு, அவர் போய் கேட்கிறோம், நான் பாப்பா ரொம்ப வயசாயிடுச்சு, எப்போ போறேன்? நான் பாடையில போறேன். என்ன கேட்குறீங்க? நான் என்ன 20 வருஷம் இருக்கு வேண்டாம், என் கொண்டு பேரனுக்கு, என் கொண்டு பேத்திக்கலாம் கல்யாணம் ஆகி கொண்டு. ஏன்னா இந்த வாழ்வதற்கு ஆசை எப்பொழுது வருகிறது என்றால், உங்களுக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சா தான் ஆசை. இல்லை ஒரு ஸ்டேஜில் எல்லாம் அனுபவிச்சுட்டா விட்றா, இவ்வளோ தாண்டா டே. ஐயா சொன்ன மாதிரி உடம்பு, உறக்கம், மகிழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டேன். அந்த எண்ணம் இந்த வரைக்கும் பார்த்துட்டேன். என்ன இருக்கு பார்க்கறதுக்கு ஒன்று, உடனே போகலாம். ஆக இந்த வாழ்க்கையே மெட்டமார்போசிஸ் அதை மாற்ற போறாங்க இந்த அறிவியல் செஞ்சாங்க. உனக்கு எப்போ வேணுமோ அப்போ நீ பிறக்கலாம், எப்போ வேணுமோ அப்போ நீ சாகலாம், நீ எப்போ வேணுமோ அங்கே போகலாம், வரலாம். அப்படியே இன்டர்நெட்லேருந்து ட்ரா பண்ணுங்க, ப்ளே பண்ணுங்க, உள்ள போயிடுங்க. அப்படி அப்போ ஒருத்தர் கேட்டார், அப்படின்னா ஜனத்தொகை ஜாஸ்தி ஆகிடுது, என்ன பண்ணுறது? அதுக்கெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். கிளவுட் ஸ்டோரேஜ் அப்லோட் பண்ணிடுவோம். ஃபியூச்சர்ல கார்டியாலஜிஸ்ட்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்? அவங்களும் அட்டாக் ஆர்ட்ல பிறக்கும்போது ஒரு சிப் வச்சிருவோம் டாக்டர்.
அந்த சிப்புக்குள்ள ஒரு கிளாக் வச்சுருவோம். அந்த கிளாக் 60 வயசு வரைக்கும் டிக் ஆகும். 61 வயசு வரை ஃபனால் ஆகிடும். சார் எக்ஸாம்பிள் சொல்லாதீங்க சார். இப்போ என்னன்னா மணி கிளாக் ஓடுற வரைக்கும் ஓடட்டும். எப்போ நிற்குதோ தெரியாது. கிளாக் தான் கம்பேர் பண்ணுவோம். ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் லைஃப் இஸ் a clockwork. Unfortunately, it is not. Clock may work like a clock, but humans do not work like a clock. So there is a lot of variations. ஒரு சாப்பாட்டை நீ ருசிச்சு ஐயா சொன்ன மாதிரி சாப்பிடுவீங்க அப்படின்னா ரொம்ப நாள் இருப்பீங்க. இல்லை அவுதி பூந்தியான்னு வாங்க ஊரில் அவுதி பூந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த லாங்குவேஜ் இல்லை சேலத்தில் வரவங்க பேசுவாங்க. என்ன அவுதி பூந்தியா சாப்பிட்றாங்க அவசரமா பார்த்தீங்களா? திருப்பத்தொம்பது வருது. ஏரியில ஒன்றுத்தர மாட்டாருப்பா அப்படின்னு அவசரமா சாப்பிட்றாங்க. அவசரமா சாப்பிட்றவரு அவசரமா போயிடுவாரு. அவ்வளவு வித்தியாசம். கடைசியில நீங்க பிறக்கம் வேணா சாபம் வேணா உங்க அப்பா அம்மா உங்களை ப்ரோக்ராம் பண்ணி பெற்றுக்குவாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு மாடல்ஸ் இருக்கு. ஹிட்லர் மாடல், அரவிந்தா மாடல், ஐஸ்வர்யா மாடல். இப்போ யார் லேட்டஸ்ட்? த்ரிஷா மாடல். ஐஸ்வர்யா பிடிக்குது சார். த்ரிஷா சார் யார் உங்களுக்கு பிடிக்குது? போட்டுங்க. இப்போ வந்துச்சு சார் த்ரிஷா தான். Okay, agree. So, what science has in store for us is mind-boggling. What divine has in store for us, mind is unfathomable. You can't gauge. That is why from time immemorial, human, whether he wants or not, is seeking the Almighty. But unfortunately, Almighty is not material, it is spiritual. Because it is spiritual, we are not able to find Him. Because we use material to find spiritual. Microscope cannot show all the atomic particles, quarks, strings and waves. But we are using it. அதுபோல நாம் வாழ்கிற லெவல் 1 5 புலன்களை கொண்டு வாழ்கிறோம். அது லிமிடேஷன். ஐயா சொன்னாங்க இப்படி கையை வச்சா சவுண்ட் வருது. சைலன்ஸ்க்கு என்ன மாதிரி படம் வரும்? ஒரு பிக்சர் இல்லையா? கேட்டீங்க. கையை வச்சு ஒரு படம் வந்து பாருங்க, கலர் வந்து பாருங்க. சைலன்ஸ்ல என்ன வரும்? நீங்க யாரும் கேட்ட somebody asked about silence. இல்லை அதெல்லாம் கேட்டேன். நிசப்தம். நிசப்தம். அமைதியா இருந்தா சொல்லுங்க. அது என்ன கேட்டு சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்க்கா, அமைதியில என்னுடைய இதயத்துள்ள நான் ஒரு அமைதியுள்ள போயிட்டாக்கா என்டையர் யூனிவர்ஸே எனக்கு தெரிய வருது அந்த அமைதி சைலன்ஸ்ல. Would you please explain what is the sound of silence? The sound is encircled by silence, and sound is again merges into the silence. Sound comes from the silence.
So what is the difference between silence and sound? The origin of sound is the silence. Everything is emanated from the silence. So can I call silence is sound? Silence everything sound. At the sound control. He got his answers. Please understand, sound or waves, no sound. Light is also waves. What you can see in light, you can't hear as sound. If you take the entire electromagnetic wave spectrum, in which sound waves are very, very small and they are very, very rough, whereas you go to visible spectrum, it is also a narrow spectrum between violet and red, VGR they call. But electromagnetic spectrum is beyond all that. Therefore, sound starts from 0 to infinite, light starts from 0 to infinite, electromagnetic waves start from 0 to infinite. The world, the universe also start from 0 to infinite. Only the human who is made in the image of God is trying to see himself. Is something like God is trying to see God. You are all God, but you think you are humans. Now you try to see yourself as God. Then what happens is, as you keep trying, you see God at a stage where you totally disappear. When you disappear, then you become God. When you appear, you become a human being. So it's very, very important question that all of us must ask ourselves. Do you want to live or you want to die? If you are prepared to die, you can see God. If you are prepared to live and not die, you will never see God. This is only a theory. I would request you to explore this aspect and get back to me and tell me how can I see God? How can I feel God? How can I converse with God? What is God? If I become God, will I have the power of God? The most powerless fellow is God. When you become God, you won't have power. When a human says power, he is referring only to material power. He is not talking about any other power. So friends, நம்ம நிறைய பேசிட்டோம். அதுவும் நானே பேசிட்டேன். நீங்க பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் நிறுத்திட்டேன். To start with, Jayanti will share some of her experiences with you. Okay? Poverty first. You will be already sleeping. మనీ లేకుండా పోతే ఏం చేసేది? తెలుగులో చెప్తున్నారా చేరేసుకోండి. కంఫర్ట్గా చూసేసి. ఏమిటి రాజేశ్వరి, తెలుగు వస్తుందా? అర్థమవుతుంది. మంచిది. I'm Pavani. In 2019,
I was full of children, I was not well with the intelligence, I was having negative thoughts, negative thinking, all started. I was literally totally down, sleep was a question mark, hunger was there, no hungry, no hunger, totally upside down I think. In that situation, what to do, my husband was showing me to doctor also. I was under medication. One of my friends, BG, has introduced JMP to carry how to come out and sometimes we discussed, I know Ravishankar. Do one Oma that we give Oma at our house. I started from the moment we decided to do Oma itself, I had my energy levels really looking back, and I was for the period of time after being journal I had become normal. Now I am totally out of my depression and came out. I am now ready to counsel anybody who is undergoing also that confidence levels again. In the process, what I learned is beyond our limits, supreme power is there who is ruling us and who is taking us forward. If you believe in the supreme power, definitely He will show us the right path to live. My conclusion is this. In the process, I feel Jayanti helping me. So my gratitude to her and Ravishankar sir. In the meantime, Madhavan sir also yesterday student for him. We in our building we used to meet and talk. I feel anybody's health issues also okay. Everybody is not okay. Thinking please share with others and get remedial measures. Don't keep yourself. That is my personal issues. I came out totally normal, especially now. Last 1 year back, Jayanti has introduced to Savananda sir. We initiated with chanting actually, Om Ain Krim Shri. 4 syllables and one more also Ain Krim, so 7 syllables. We Jayanti and one more Jayanti, we used to chant at this place most of the time. In our home also we chanted. Our observation is the ending we'll go actually, we perfect means we practice and we have got the tune actually, we synchronize very well among ourselves. So what my observation is, when I have been slowed down also, some voice is accompanying us kind of. Sound is accompanying kind of. I shared with them also. I am a Telugu person, I can understand Tamil but I can't talk in Tamil. So pardon me if not able to talk Tamil perfect. The sound we observed is what is a universal sound kind of. That Pranavanadam they say, oh, this planets and they're going around the universe or whatever, the sound generates in the universe kind of. I observed and I felt that it is accompanying us kind of. It is one very straight, there is no deviations. Very straight it is going, there is no very synchronized way. It is following us kind of. That experience I realized, I noticed it several times in our chanting. Sir has introduced us to chanting. We chanted several times.
recently also we chanted 1 month or 1.5 months back before going to some place. We chanted the day before. We chanted. And also afternoon I think we recorded the voice also. So I think Sar is having that recording. You can hear that. We 3 people, 4 people only chanted. Sound was once you hear the recording, it's not our voice. It is continuation is coming. Maybe you felt, I don't know here. Once we chanted, our voice is different. The resonating voice is separate. So what I feel is whenever we are tired or whatever, let me tell you frankly, we are not practiced up to the mark. If I might practice it daily in the mornings, it might take us to a different level. Especially the heaviness in the evenings, we feel tired working there, whatever, we chant, totally mind will become totally relaxed. And the sound itself, I feel it takes away our tiredness. It makes us to feel energized. That's my personal experience. So we 3 people only, in fact we chanted. Sar told to pull so many people as possible so that if more people practice and more people chant, the vibrations will resonate so much. You will be house and your surroundings and person and individual also, they will become very perfected and all. So energy levels will be very good. And when we are chanting also, we sit in Sankalpa Mudra. For the period I was normal only, was 3 years, last 3 years back, whatever happened, 6 months I was not well. I have become a very, before what I was doing, now it is a better person. Day by day I am becoming, I can say actually. My way of looking at the issues or looking for the solution is different. I myself can look into the solution and I can control myself. I want to lose my anger or negative thinking has totally stopped. So which I feel it is a big, I think society needs a much more clarity on negative thinking, or the mind is the which is controlling us. I feel we should not allow mind to control us. We the person inside has to control my mind kind of. I should have that way of thinking will lead to a better thinking abilities and development. இவங்களுடைய மூச்சு தன்மை வந்து மாறி இந்த சங்கல்பமும் இந்த மந்திரா சொல்றதுனால ஒரே சுருத்தியில் சொல்லுவோம். ஐந்து ஏதாவது பாடுபடக்கூடாது, இல்லை ஐந்து அப்படி சொல்லக்கூடாது, இந்த வாய்ப்புல ஏதாவது சொல்லக்கூடாது, மனசு அப்படின்னெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் ஏதாவது நம்மளை பெருமைப்படுத்தி சொல்லக்கூடாது. இந்த மந்திரம் சொல்லும்போது கூச்சமாக இருக்கக்கூடாது. கூச்சம்னா அடுத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளை கவனிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கண்களை மூடி சொல்லுது. நம்ம கண்ணை பார்த்தா தான் கொஞ்சம் கூச்சம், நம்ம இப்படி உட்காந்துருக்கோமே, நமக்கு வாய் திறந்து ஒரு கோரமாக சொல்கிறோமே அப்படின்னால நம்ம கண்டிப்பாக மந்திரம் சொன்னால் மூச்சு தன்மை அப்படியே மூச்சு எப்போ உங்கள் பாடியில் நேருதோ அன்னைக்கு உயிர்ப்பு தன்மை அதிகமாகிடும். உயிர்ப்பு தன்மை வந்துன்னா நீங்கள் அழகாக மாறிட்டீங்க. அழகாக மாறிட்டீங்கன்னாக்கா இளமை எடுத்துருக்கு. இளமை ஆகிட்டா ஆயுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் இந்த வாழ்க்கை. நீங்கள் இந்த உலகத்தில் எதை செஞ்சாலும் நோயிலும் ஒரு நாடி கொண்டே இருக்கும். நோயால் மட்டுமே நீங்கள் சாவீர்கள். அவசரம் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் தெளிவாக, அது நான் சொல்கிறது ஞானியாக இருந்தாலும் சரி,
இல்லை புத்தகவன் யாராக இருந்தால் மாநில உடம்பு பெற்றால் அவனுக்கு நோய் வந்து இறப்பான். இதில் ஆயுள் கூடிக்கிறது அப்படின்னு சொன்னா 80 வயதுல 100 வயசு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனந்த அனுபவம். நான் சொல்றது நிறைய புரிந்து கொண்டதில்லை, நிறைய ஆனந்தம். 120 வயசுல இருக்கக்கூடிய ஆனந்தம் உங்களுக்கு 50 வயசுல கிடைச்சாச்சு. அப்படி ஒரு ஆனந்தம் அது கண்டிப்பாக இருக்கு. அதுக்கு முதல் காரணம் இந்த மூச்சை நீட்டிக்கிறது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட் ஏஜ் பண்ணிட்டாங்க. கூடிடுச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு சொன்னீங்கன்னா அது 20 முறை எச்சு சொல்கிற மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் முடிச்சு. இந்த பயிற்சி ஒரு 6 மாதம் சொன்னாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உயிர்ப்பு தன்மை அப்படியே இருக்கு. ஆக்சுவலாக சொன்னால் எல்லாத்துக்கும் பொறுப்பானவங்க நீங்கள் மாறி. பூக்கள் மலர்களுக்கு நீங்கள் தான் காக்கணும், அது வாடி போகிறதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. செடியில் இருக்கிற பூவை கண்டிப்பாக நீங்கள் பறிக்க மாட்டீங்க. இது நடக்கும். பரிச்சா ஏதோ சிலைக்கு வைப்பீங்க, இல்லைன்னா முடிக்கு வைப்பீங்க. அது கூட செய்யணும்னா அதை அழகு பார்த்துட்டே இருக்கக்கூடிய பக்குவம் இதுதான் உயிர்ப்பு. என்ன ப்ரெஷர் அப்படின்னு ஆக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் உயிர்ப்பு தரும். நம்ம உள்ள இருக்கிற விஷயத்தை ரசிச்சு முழுமையடை அதுக்கு இந்த 3 நிமிஷம் தியானம் தவறதுக்கு என்ன தேவைன்னா மூச்சு. இந்த மூச்சை யாரு முடிந்ததை அடக்குறாங்க. அடக்குன்னா இப்படி அடக்கணும். நீங்கள் வாட்டு கும்பகம் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு 16 தடவை இப்படி விடுற 16 தடவை அப்படி ஏதாவது மூச்சு கட்டி ஏதாவது இப்படி போட்டு பெரிய விளைவாயிரும். காற்று எல்லா பக்கம் போய் அடப்பு. நீ என்ன செய்கிறீன்னு உங்களுக்கே தெரியாம நீங்க தப்பு செய்ய. காற்று அடைப்பட்டதுன்னா இந்த வேலையை செய்யும். அதனால அந்த மாதிரி இது முறையா செய்யும். அதுதான் ஒரு ஸ்கேல் ஒரு சுத்தி எல்லாம் கண்டிப்பா சும்மா கசரை கட்டு நம்ம சொல்லக்கூடாது. இவங்க சொல்றாங்கன்னா இவங்க கொடுக்குற மூச்சு வீணா போறது இல்லை. இவங்க வந்து கும்பகம் பண்ணிக்குவாங்க. தேவையான அளவு அந்த பிளட்ல எவ்வளவு சர்க்குலேஷன் கொடுக்கணுமோ அது பண்ணணும். நம்ம பேசுகிற மணிப்பூரத்தில் போய் அது அடக்கமாகும். அப்படித்தான் இந்த பயிற்சி. ஏன்னா ஐங்கிரீன் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஐஸ்கிரீம் நினைச்சுக்காதீங்க. இது இது சமஸ்கிருதமோ இங்கிலீஷோ இல்லை வேற மொழிகளோ நீங்கள் அப்படியும் கட் பண்ண வேண்டாம். இது ஒரு சவுண்டு. ஆமாம், அம்மா தாயே அப்படின்னு கீழே இருந்து ஒருத்தர் கட்டினா எது கேட்டாங்க உங்களுக்கு தெரியாதா? கீழே இருந்து இப்படி ஒரு சவுண்ட் வந்துருச்சு. இதுக்கு என்ன மொழி என்ன இதுல என்ன மொழி என்ன அவசியம் இருக்கு? ஊமை கேட்டா இது எப்படி கேட்கும்? ஒரு ஊமை அவரு பிச்சைக்காரர் வேலை முடிஞ்சது. இது என்ன உங்களுக்கு என்ன மொழி என்ன மொழி அலங்காரம் இல்லை. இது கன்னடம் சமஸ்கிருதம் அப்படிதான். இது ஒரு சவுண்ட். இது போல நிறைய சவுண்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்தா ஒரு சவுண்ட் உடம்புக்குள்ள வரக்கூடிய சவுண்ட் ஒன்று இருக்கு. அதையும் நீங்க சரி பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்தது நடுவும் ஏற்பட்டிருக்கும். அடுத்த வகுப்புல நம்ம அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுப்போம். இன்னைக்கு ஏற்பட்ட அனுபவத்துக்கானது உங்களுக்கு மூச்சு எச்சாயிடும். உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிவிக்கணும். ஒருத்தர் இந்த இவங்க எல்லாம் ஸ்டாண்ட் பண்றப்போ ஒருத்தரோட அந்த டியூரேஷன் அதிகமா One more thing I want to share is while chanting, people think that my voice is coming out. Yeah, I agree, but my lips are closed. My lips are totally closed. Sarah has told to close, and voice is coming from here, not from here. Here it is coming. It is vibrating. And one more thing is, I am getting energy going inside actually. My energy is going in. It is not, I am not exiting myself. And my
through that sound or whatever vibrating, my whole body is getting energized, and I can feel that one kind of what to say. It is getting, when battery is getting charged, how you feel kind of, my whole body is getting charged kind of. This especially this portion up to Navi, we can feel the energy is passing through this portion, it is passing on, coming up to the Navi point. That we felt it that. Can you sing one time for us? Like one time, can you sing for us? Only single voice. Yeah, single voice. இது சாப்பாடுக்கு முன்னால் சொல்லணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. கேஸ் ஃபார்ம் ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா இது 2-3 times. உள்ள வெளியே காணாமல் போகிறது, இது உள்ள துன்பம் ரொம்ப பெரிய அந்த சொல்லக்கூடிய சிந்தனையெல்லாம் அந்த விஷயம்லாம் இதில் சும்மா அப்படி போயிடும். சும்மா சாதாரணமாக நடந்துருது. ஓகே, ஆனால் அவங்களுக்கு இந்த பாடம்லாம் நம்ம கொடுக்கறது வாழ்விலிருந்து செய்யணுங்கிறதுக்காக தான். உதவி கோலம் போகிறது, வாழ்வியில் ஜெயிக்கணும், பிறகு உதவியாக இருக்கிறது முடிக்கணும். அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் செய்யக்கூடாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் காற்று நிரப்பணும் இல்லைங்களா, அது இங்கேருந்துன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யணும். அதனால் கொஞ்சம் காற்று நிரப்புற இடம் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து வேலை செய்யணும், மண்புறம் வேலை செய்யணும். சொல்லப்போனால் ஒரு 30 நிமிடம் யார் ஒரு மனிதன் செய்கிறாங்க, இந்த சக்கரங்கள் நான் மார்னிங் செய்யும்போது இந்த அளவு நினைக்கல, அவங்க சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது அந்த எவ்வளோ டியூரேஷன் எல்லாமே மேட்டர்ஸ். அது நிறைய விஷயம் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு சும்மா அது ரோடு தான் இவங்களுக்கே 10% தான் 10% தான் நிறைய உணர்வு கொடுத்து அப்படி எல்லாம் இருக்குது. நம்ம தான் ஒரு ஒழுக்கம் நம்ம உட்காந்து சொன்னோம்னா முறையாக அதெல்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெளியே காற்று போகாமல் இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒரு ஃபில்டிங் இருக்குன்னு சொல்லி முதலே ஒரு பயிற்சி கொடுத்துட்டு அப்புறம் மந்திரங்களுக்கு வரும்பொழுது பாடியில் எங்கெங்கே அழுக்கு இருக்க போதுமா நீங்கள் டியூப் பண்ணிக்கலாம். ஒரு ஏதாவது ஒரு டெஸ்ட் மாதிரி ஏதாவது இருக்குன்னு அப்படின்னா எப்போ சின்ன சின்ன டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா அடுத்த நாள் இன்னும் இதெல்லாம் ஒரு 10-15 செகண்ட்ஸ் மேலே அது வாய்ஸ் கட் ஆகிடுது, அதனால வரமாட்டேங்குது. சரியா சரி, உங்களுக்கு அவ்வளோதான் அந்த தொண்டையில் அந்த அமைப்பு பேசக்கூடிய. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அம்மா சொல்லிட்டாங்க, இதுதான் நான் சொல்கிறேன். 5 வயசு வரைக்கும் நான் பேசுனதில்லை. அப்படின்னு பேசுனா அரை மணி நேரம் இந்த வாங்கன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் ஆகிடும். அதனால நான் பேசாமலே இருந்துட்டேன். ஒரு மந்திரம் தான் என்னை பேச வச்சது. அப்புறம் 2 வருஷம் நான் பேச தெரிஞ்சும் பேசாமல் இருந்துட்டேன். நல்லா இருந்தது, எனக்கு நல்லா இருந்தது. அந்த ஒரு அனுபவமெல்லாம் இருக்குது. அது கூட இப்போ இருக்கிற அனுபவத்தை பொருத்தி பார்க்கும்போது அதில் சத்தியம் இருக்கிறத நம்ம உணர்வோம். அது
அதனால அளவளவா குழந்தைங்க சொல்லித்தரேன். எடுத்துன்னு அப்படி போட்டு பெருமைப்படுத்திக்கிறதுக்காக ஒன்றும் பண்ணுறதே இல்லை. இதை கொஞ்ச நாள் செய்யணும். செய்ய நமக்கு இங்கிருந்து வேலை செய்யணும். ஐயோ அது இந்த விசுத்தி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது சாதாரணம் இல்லை. தொண்டை வந்து பெரிதாக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அழகான பொருளாக மாறக்கும் வாய்ப்பு. அந்த வேலை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம அந்த இடத்துல சொல்லணும். அது நம்ம ஒரு முறை நான் சொல்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க. இதாங்க நீங்கள் சொன்னீங்க இந்த சாண்டி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அந்த ஓம் ஐம் ஷேம் அது வாட் டஸ் இட் ஸ்டாண்ட் ஃபார்? இல்லை வேண்டாம், அது போர்டில் போட்டால் இல்லை ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு அர்த்தத்தில் பீஜம் பண்ணுறாங்க. அது வேண்டாம், அது வேண்டாம். பீஜம் அது இது அது 36 எழுத்து இருக்கு, 16 எழுத்து இருக்கு. இதுக்கு இந்த சக்கரம் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு சக்கரத்துக்கு ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. ஆமாம், இந்த கூட்டு ஒவ்வொரு கட்டம் இருக்கு பாருங்கன்னா 10 கட்டம் இருக்கும். 10 விதமான கோடுகள் இருக்கு. அதுக்கு தனியாக மந்திரம் பீஜா மந்திரம் அப்படின்னா அதுக்குள்ள நீங்கள் போக வேண்டாம். போனீங்கன்னா அப்புறம் மறுபடியும் கூட எங்கே விட்டுருவாங்க. பழையபடி அப்படியே போடுவாங்க. ஓகே ஓகே, நீங்கள் அங்கே போகக்கூடாது. இது ஒரு நல்ல மந்திரம், ஒரு அழகிய மந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது பண்ண கும்பகம் ஆகுது. வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு கேட்டு இந்த மந்திரம் சொல்லும்போது நமக்கு தெரியாமலே கும்பகம். ஆமாம் சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. இல்லை நான் லேட்டாக நின்றுமே நான் சொல்லலை, ஜஸ்ட்டு கும்பகம் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூச்சை கட்டுப்படுத்தி உள்ளே வச்சுருக்கீங்க. நீரில் மூழ்கிய மாதிரி தண்ணீர் மூழ்கிட்டு அப்படியே மூச்சு பிடிச்சிட்டு அப்படியே அது என்ன பண்ண உங்களுக்கு உடலை பாதிக்கும். ஆமாம், இது பேச்சு மாதிரி பாட்டு மாதிரி. ஒரு செயல் செய்யும் பொழுது சாப்பிடும்போது தியானம் ஆகிற மாதிரி, ஒரு சைக்கிள் ஓட்டும் போது தியானம் ஆகிற மாதிரி, ஒரு கார் ஓட்டும் போது தியானம் ஆகிற மாதிரி இது மந்திரம் சொல்லும்போது கும்பகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் தனியாக கும்பகம் பண்ணுறது உட்கார வேண்டாம். இப்படி கும்பகம் பண்ணால் 100 வருஷத்துக்கு நீங்கள் கும்பகம் பண்ணது ஒரு நல்ல பிரயோஜனம் இருக்கும். பாடியில் நீங்கள் ரொம்ப ஸ்லிம் ஆகிடுவீங்க. ஆமாம், உங்கள் பேச்ச பாடி கேட்கும். அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் சொல்லணும், தைரியமாக சொல்லணும். நான் மந்திரத்துக்குள்ளே போக வேண்டாம். தேவையான நான் ஒவ்வொரு சொற்கள் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அந்த மந்திரங்கள் தான் உங்களுக்கு அப்படி இப்படின்னு தனியாக வேண்டாம். இந்த 3 சேர்ந்தது ஒரு சொல் தான். இந்த 3 வார்த்தை ஐங்கிரீன்ஸுங்கிறது 3 சேர்ந்தது ஒரு வார்த்தை, ஒன்றும் இல்லாது. ஓன்னு சொல்கிறீங்களா? ஓம்னு அது பெருசு 3 வார்த்தையை போடுறீங்க. அப்புறம் ஓம்னு 2 வார்த்தையை போடுவீங்க. அப்புறம் ஒன்றுமே இல்லைங்கிறது வரும். அது கொஞ்சம் அட்வான்ஸ் நம்ம அதுக்கு போக வேண்டாம். அதுக்கு நாங்கள் போயிட்டோம்னா நமக்கு ஆசை வந்துடும். இது இயல்பாக இருக்கும். ஆனந்தம் கிடைக்கும். வாழ்வில் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். எனர்ஜி வீடு முழுவதும் பரவும், சக்தியோட பரவும். ஆமாம், சும்மா நீங்கள் சாதாரண நீங்கள் சொல்லி பாருங்க. வீட்டில் உட்காந்துட்டு குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க. நானே சொல்லணுங்க, நீங்கள் சொல்லுங்க. முடிஞ்சா அடுத்த வகுப்புக்கு வாங்க. சரியா? வீடுகளில் சொல்லுங்க, நல்லா இருக்கும். சரி, இந்த மந்திரம் போட்டு எழுது. ஐங்கிரீன்ஸ் இங்கிலீஷில் எழுதுங்க. தமிழில் இது வாட்ஸ்அப்பில் அது போட்டுருக்கோம். தமிழில் போட்டு குரூப்பில் போட்டு விடுறோம். தமிழ் இங்கிலீஷில் இது சங்கல்பம் முத்ரா பண்றப்ப இது கம்பல்சரி சொல்லணுமா? இல்லை, வேண்டியது மந்திரம். அது ஒரு சவுண்ட். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பயிற்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும். மனதை ஒருநிலைப்படுத்துறது முதல்ல அது கட்டாயப்படுத்தாமல் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு இது ஒரு நமக்கு ஆனந்த கிடைக்கிறது மூலிமா ஒரு எனர்ஜி சக்தியோடு கிடைக்கும். அது கொஞ்சம் சவுண்டோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்காக இதுக்கு அடுத்தது நெருப்பு கொஞ்சம் சேர்க்கணும்.
சவுண்டு போட்டீங்க சவுண்டு தெரிஞ்சு நீ நெருப்புன்னு அது கொஞ்சம் சேர்த்தமா நீங்கள் சொல்லிக்கலாம். ஆமாம், வெட்டவெளி அது கொஞ்சம் தேவையான அது போக சேர்த்துக்கலாம். மற்றபடி விஷ்ணு சொன்னாலும் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி ஒரு எது வேணுமோ நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்க முடியும். அது இப்போ இல்லை தேவை. நீங்கள் இப்போ சொல்லணும்னா சொல்லலாம், நீங்கள் கொடுத்தாச்சு நீங்கள் சொல்லலாம் சொல்லலாம். ஆனால் இந்த சுருதி இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா பிரயோஜனப்படாது. இது ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டிங் போட்டு நம்ம தாராளமாக கேளுங்க, தாராளமாக கேளுங்க. இன்டர்வியூ பண்ணும்போது கேட்கறது நம்ம சொல்றது ஒரு டிஃப்ரெண்ட் எனக்கு டவுட் ஆகிடுச்சு. One at a time. One at a time, please. எல்லாமே மக்களோட வைப்ரேஷன் நான் அப்போ வந்து நான் அப்படியே நின்று கவுண்ட் பண்ணி 30 வரைக்கும் கவுண்ட் பண்ணேன். நான் நின்ற இடமே தெரியல. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆனால் நான் ஒன்றும் சொன்னேன், கேட்டுருந்தேன். சொல்லணும்னு கேட்டாலும் கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் ஒரு சாப்பிடலாம். வேற டைம் வேற சொன்னாங்க. சொல்லுங்கள் சார். அது வந்து So, இதுக்கப்புறம் we are thinking we can have Zoom program where people can practice what we have learned. So in a week, 3 classes வைக்கலாம்னு. So people who are interested can join and you can practice this and perfect it. And we will have one more program. Maybe Appa was saying we can have a residential program because what we have learned today is just for 10 minutes. Actually, if we can practice it for a longer time, our experience will be phenomenal. So the idea is to experience rather than just speak about it. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்ராக்ட் ஆகும். I mean, if they are interested, then they can also. It will come automatically. Yeah. So we would like to extend it into a Zoom program, and when we have a group now, WhatsApp group, we'll share the link and you can join it. That was one. And my father is saying we can have a residential program for the next one, so that we can practice more rather than talk about it. And that time we can clarify more of your doubts. And now, huh? இல்ல Zoom வந்து நீங்க எங்க இருந்தாலும் Anywhere in the world. நீங்க வீட்ல இருந்தே அட்டெண்ட் பண்ணி Anywhere in the world you can practice. அத டைமிங்ஸ் குரூப்ல வந்துருங்க. குரூப்ல வந்த பிறகு அனௌன்ஸ் பண்ணுங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு குரூப்ல ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Let's see how it works for all of us and how many people are interested. Zoom 1000 பேர் கூட இருக்கலாம். அது வந்து வேற லைசன்ஸ் ஆகும். And I would like ஃப்ரீ Zoom வந்து I would like to invite anybody who wants to share their experience because we have had our experience in practice for so many years. Anybody else who's just tried. What is your experience? Okay. Now we are bringing the fruits down. Fruits. So now முன்னாடியா பின்னாடியா? gentlemen, you are eating slowly nowadays. Yeah, no, I mean it's not like a full-time practice for me, but I think the sankalpa I'm doing, which I do in the mornings, the days I do sankalpa, the day is very clear. I'm able to achieve much more work, and at the same time decisions are clear, and there is no hanky-panky over anything, and there is extended energy for me. I'm able to do many things in one day. Yeah. Yes, so that we felt it's very phenomenal. And also what happens to today's lifestyle, everything is going in such a hurry that we all get agitated.
there's always a point where we all get agitated, frustrated, and that too, Bangalore traffic is enough to reach us at this. So, for When did you come across this technique? this I came across maybe three years back. I went through Ravi Shankar, was sitting there. Sri Sri Ravi Shankar. No. He's also Sri Sri only, but he's Ravi Shankar. ಬೆಳಿಗ್ಗೆ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಶೋರೂಮ್ ಇವ್ರದಲ್ಲ He is the first disciple of Swamiji. I think he should speak about his experience. Sir, look at this side. I met about like 8-9 years ago. Before that, I have some experience in meditation, dhyana, and I've visited some 1,300 temples around Tamil. So, whatever those days were searching for inner peace of mind, some high concentration and self-revelation and all. And when I met first the first experience itself was some unexpected. Something unexpected. We met on a banks of the river Kaveri, and there I started chanting mantras and all. And at that time, like he was asking me to chant something for 1 lakh times, and yeah, How long did it like 2.5 months. Please continue. Let him complete and then we'll ask questions. Otherwise, we will digress. So I thought like after completing one lakh plus mantras count, I went to him. He said, "What did you experience?" I completed my 1 lakh count plus. Then he started laughing at me. That is what happened. Then he teach me this Sankalpa and along with some Agnihotra Puja and all. That transformed my journey to something else. Before that, I was not able to concentrate on one thing. Like I do some temple renovation work and all, and so. But the first and foremost thing that I experienced was my memory and my concentration levels to anything and grasping things, and probably to some extent in predictions and all, which I ever wanted. And to the great extent, I could see my energy levels growing, that I can pass it to anybody. I can probably I've tried many people to heal, and I could see something happening to them, and probably they are getting healed as well. So this is all nothing out of my efforts. It is all because of my beloved Guru. I always call him the Angir's Maharishi. So that is how I call it. So the mantra, I would say the universal mantra I am going to speak should, we all used to add Om before any mantra that we know. But when doing for a cause like our enhancement, our family enhancement, we should always add
in REM stream before any mantra, and that enhances the experience of the mantra itself. Just sticking to the topic, I may go on speaking about my experience and with my group for even 3-4 days, but that will not be enough for me. I've taken so much from it, and I'll be ever thankful to you, and thank you for this experience. We are named Ravi Shankar because of him. Many of us have been introduced to Priya. He has shown us that confidence. Ravi Shankar was more of a representative of Aya, so we got that confidence through him. And when we reached Aya, we reached our destination, you know. So my experience was, one was with the Sankalpa, which is working very well. And even if whatever challenges for the day, it turns out to be very small, we are able to handle things. Nothing seems to worry in a big way. So there are many stresses in our lives today, and it's manageable. So there is hope. And another thing is the chanting, which is helping us with our breathing. So we don't do this sitting morning hours trying to do pranayam and get up early morning. You have to keep an alarm and all this, do funny things, nothing. Whenever we get up, do sankalpa. And when you are traveling, also do sankalpa. And you have a chance to chant. We all sit together, and when we drink the water, that night we sleep like a baby. Because that day chanting has made us so peaceful. All those baggages which we would have carried for the week, everything is gone. And so that's why we like doing it. You know, when you like doing it, then you get together. So it's always like Pavani will call me and say, we'll do today. So it's like we know we need it. So then we get together and we do the chanting. So I felt that even my husband would say he's sitting down for meditation. But long time passes in meditation and there is no speed up of that energy and that feel. But when we're doing Sankalpa, what I feel, the energy between my palms, I am able to experience now throughout my body. There are times when I'm sleeping in the night also, I can feel the energy moving on the soles of my feet and in my palm also. So that is when, he used to say, you're ready to bless others. And there is always a feeling, you feel an extended love for people. The way when you begin to love yourself, you begin to love everybody else as yourself. And that time, there is no competition, there's nothing. You're like, okay, this is another child of Lord's vision, and you really feel like blessing them. And animals come to me, they come and hug me, and the trees, the way they speak, all that has changed with me, I will get scared if I see a group of cows, I'll move away and I'll go because I don't know if they'll come and they'll, try to bite me or something. But they come to me and they put their head against me, they want me to pet them. So, the dogs are, even Kamakya, even there were all these goats coming and picking my feet. I don't know why they were doing that, but they're feeling that positive energy. And even small kids are coming like that. So we will all begin to feel that. And if we can extend love, nothing like it, because our basic premise is that we want to spread love, and that will bring down a lot of stress levels. So this is what I'm experiencing here. It's again, like I said, only 10%. Hope we'll get many more experiences. We hope to meet all of you again for the next session. Okay, நம்ம அந்த தண்ணி குடிச்சு அதே மாதிரி ஒரு பழத்தையுமே நீங்கள் பார்க்கணும். அடுத்த வகுப்பு எப்போ நடந்தாலும் சரி, எங்கே நடந்தாலும் சரி, இப்படி தான் நான் சாப்பிட சொல்லுவேன். இது உண்மையில சொன்னால் நான் ஹார்ட் மெடிடேஷன் ஒன்று ப்ரோக்ராம் இருக்குது. பெயிண்டிங் மூலிமா
மெடிடேஷன் எப்படியாச்சு ஒரு குழந்தை படம் வரையும் பொழுது மெடிடேஷன் ஆயிடுது. அதனால தன்னை மறந்து அப்படியே திருப்பிட்டே இருக்கும். அந்த குழந்தை உங்கள்கிட்ட இருக்கு, உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுக்குது. கலர்ஃபுல் நான் சொன்னேன், கலர் எப்படி இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு அதெல்லாம் ஒரே ஒரு ப்ளூ கலர் இருக்கும், மறுபடியும் 6 கலரை காமிக்கன்னா நான் அந்த கலரை நான் அடையாளம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த வேர்ல்டில். ஆமாம், எப்படி ஒரு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடியாது. ஏன்னா ஏன் இதில் அகங்காரமாக அனுபவமாக சொல்கிறேன் சொன்னால், ஐ எம் ஆர்டிஸ்ட். ஒரு ஞானியாக இருந்து இந்த வார்த்தையை நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு நான் கட்டாயமாக தியானம் கற்றுக் கொடுத்துருவேன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அது கற்றுக் கொடுக்க முடியாது, நீங்கள் வாங்கி கொள்ள முடியாது. அது உங்களுக்குள்ள நடக்கிறது. ஆனால் இது அப்படி இல்லை, என் மூலியமாக உங்களுக்கு காமி. இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாது. ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போர்டு, பெரிய போர்டு. நீங்களாம் பெயிண்டிங் பண்ண போகிறீங்க, நீங்களாம் குழந்தையாக மாற போகிறீங்க. பெயிண்டிங் விட்டு மூஞ்சிங்க ஒரு புக்கிங்க ஓகேவா, அப்படி குழந்தையாக மாறுற அற்புதமான நிகழ்ச்சி. அதுலேயும் சாண்டிங் இருக்கும். நான் வேறு மாதிரியான ஒரு சாண்டிங் மிஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நாங்கள் இது அப்படிதான். இது ஃபுட் மெடிடேஷன், பெயிண்டிங் மெடிடேஷன் மாதிரி ஃபுட் மெடிடேஷன். இப்போ எச்சு நூறு இருந்ததுன்னா அப்படியே அந்த கலரை பார்த்துட்டு ஆரஞ்சு அப்படின்னு நினச்சி வாயில் போட்டுட்டு கண்ணை மூடி சாப்பிடணும். அவ்வளோதான். வாயை திறக்கக்கூடாது, சத்தம் கிடையாது. கண்ணை மூடிங்க, நல்லா நல்லா அடக்க இப்படின்னு ஜாலியாக போகுது. கண்ணை மூடி அது மெல்லு முழுங்க காணாமல் கரைஞ்சி போகும். தியானம் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கண்களை திறந்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் தெரியணும். அதை எடுத்து வாயில் போட்டதுக்கப்புறம் வாய் மூடி சவுண்ட் இல்லாமல் கண்களை மூடி ரசித்து சாப்பிடணும். உலகம் பிளவாத மாதிரி, வாய் திறக்காத மாதிரி சாப்பிடணும். கண்களை மூடி முடிந்தாலும் சாப்பிட்றாங்க. உங்கள் சுவாசம் இப்போ ஃபில்டராக இருக்குது. எந்த ஒரு ஆடையும் இல்லாமல், எந்த ஒரு அந்த மெட்டீரியல் இல்லாமல் உங்கள் மூச்சு நீங்கள் ஃபில்டராக இருக்குது. மூக்கில் கவனிச்சிங்கன்னா அந்த சுவை மூக்கு வழியாக வர்றது இது வரைக்கும் இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. சமையல் அறையில் மட்டும்தான் ஏற்படும், சாப்பிடும்போது ஏற்பட்டிருக்காது.
தேன் போட்டுருக்கு. தேன் போட்டுருக்கா? தேன் போட்டு We recently went to Visaya, JMC and Radhika and Kalari. We went to Kamakya temple. I was day before going to Kailash. In fact, I don't know. I feel God's grace or Aya's calling me kind of just I went and I joined. And when there, we had very good darshan of goddess Kamakya in Kamakya. In the temple also we chanted this mantra. In fact, surrounded by so much crowd also we are able to chant. And we maintained our calmness of silence within ourselves. We are not distracted by any surrounding sounds or people. In the temple premises itself, we were able to chant. And the day before also we went to temple. Next day we had darshan. Darshan day also in the queue we chanted. We had goddess Kamakya's darshan. And I was whatever I don't know earlier to eat slowly also I don't know. Once many Saras noticed I was eating very carelessly or maybe fast. He suggested me to eat slowly and enjoy and chew properly without sound and closing my mouth. So in fact, it was in mind, but I was skipping, means I was not able to overcome that thought or whatever. He sent me 50 times in our journey. One day before I was purposefully means I followed. I was able to eat very well and with little quantity itself. Not much quantity we like to eat. Little quantity is my stomach was full. And in fact, the food we like or not is different. The quality of the food we enjoy more I feel. And we enjoyed the food. In fact, we should not talk actually while eating this. Especially in olden days also they used to say we should not talk. We should see the food and thoroughly enjoy the food and we should not open the mouth. That I practiced and I was able to do it. But I feel I have to practice a lot I feel. And I suggest everybody to enjoy the food and eat and energize your bodies whatever you eat. Thank you. பஸ்ஸில் போட்டு காட்டிங்களா?
ஒன்று கம்மி இருக்குது. உணவு சாப்பிட்டீங்க, இப்போ வந்து ஃப்ரூட் சாப்பிட்டீங்க. இது ரொம்ப லைட்டான கொடுக்குறாங்க. இது பல விதமாக செய்வோம். இது இப்போ மேக்ஸிமம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆமாம். விஷ்ணு ஒரு 6 விதமான ருசிகளாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்ற முறை ஒரு 6 விதமாக சாப்பிடணும். ஒரு சூப் சாப்பிட்டா ஒரு ருசி சாப்பிட்றது, பப்பாளியில் சாப்பிட்டு சாப்பிட்றது இப்படி இருக்கு. உண்மையிலே இது பழகிட்டா மீண்டும் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிந்தாலுமே நான் மீண்டும் சொல்கிறேன். அது ஒரு மீண்டும் சொல்கிறதுனால என்ன, இந்த மாதிரி முடிந்த அளவு ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடணும். அது எந்த உணவாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 10 நாளில் கசப்பான மாத்திரையை நீங்கள் வாயில் வச்சு நிலைக்கு சாப்பிடுவீங்க. அந்த மாத்திரைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். மாத்திரைக்குன்னு சைடு எஃபெக்ட் ஒன்று இருக்குது. அது டாக்டர்கிட்டே நான் சொல்கிறேன் பாருங்க, சைடு எஃபெக்ட் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் போயிடும். ரொம்ப அதிகாரப்பூர்வமான ஒரே ஒரு முறை மட்டும் சாப்பிடுங்க. இதுக்காக நீங்கள் எதை வேணாலும் இருந்தாலும், அன்றைக்கி ஏதாவது சாமி கும்பிட்ற பழக்கம் இருந்தாலும் சரி, ஏதாவது அந்த மாதிரி விழா ஏதாவது இருந்தாலும் சரி, உங்களுக்காக இந்த உடம்பை மதிக்கிறதுக்காக நல்லா உயிர்ப்போட உணவு ஒரு நாளைக்கு சாப்பிடணும். அது பெரிய டேபிளில் ஏதாவது குழந்தைகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா அன்னன்னைக்கு உங்களுக்கு தீபாவளி தான், அன்னன்னைக்கு எல்லா விசேஷமும் வந்துருச்சு. சும்மா முருகன் செஞ்ச போய் பட்டாசு செஞ்சு வச்சுட்டா தீபாவளி ஆகவே இருக்காது. அது அடுத்தவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி. இது ஒரு பயிற்சி மட்டும் சொல்லி வாழ்வே முறை. பயிற்சி மட்டும் தவறாக நினைக்கிறேன். நம்ம வாழ்றதுக்கு தான் வாழணும். அதனால் ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு வேலைக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்க எந்த உணவாக இருந்தாலும் சரி, உணவில் எந்த பாகுபாடும் கிடையாது. உங்களுக்கு எந்த உணவு பிடிக்கிறதோ நீங்கள் சாப்பிடலாம். பீஸாவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம், கன்சியாக இருந்தாலும் சாப்பிடலாம். ஆனால் ஒரு முறை வெளியில் உட்காந்து அதுக்கு மரியாதை கொடுத்து இது நம்ம உடம்பு வாழ வைக்கிறது. நம்ம இவ்வளோ வருஷமாக இதுக்காக தான் வாழ்றோம்னு நினச்சிக்கோங்க. எது இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். அதனால் அதுக்கு தானே முதல்ல மரியாதை கொடுக்கணும். அவங்க மற்றவர்கள் அப்படிதான். சரி Okay friends, let's have a tea break. Come back quickly. Afterwards when you come back, you got to give us a feedback about today's session. What is that you were expecting, what is that you got, and what is that you learned, and what is that you think practice, what is that is good, etc. And one of you, I would request you to give us a word of thanks. Okay? So after tea, program is feedback and word of thanks, and finally blessings and word prayer. Thank you. Now you can go for your tea break. Thank you. அடுத்த PhD இங்கிருந்து ஆரம்பம். அடுத்த PhD இங்கிருந்து ஆரம்பம். Now we'll end the live stream.
Cancel. Are you sure that you want?